அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது இலவச மாந்திரிக வகுப்புல இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, கணவன் மனைவியை பிரிஞ்சு இருக்கிறவங்கள வசியம் செய்யக்கூடிய எளிமையான நம்ம குளிக்கிற சோப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சோப்பு மூலியமா நம்ம பிரிஞ்சவங்கள வர வைக்கக்கூடிய ஒரு முறையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த முறை ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா சூப்பரா வேலை செய்யும். சரியா? நான் குடுக்கக்கூடிய எந்திரத்த நீங்க குளிக்கிற சோப்பு, ஒண்ணு வாசனை சோப்பு நல்ல சோப்பா வாங்கி, அந்த சோப்புல நீங்க என்ன பண்ணிடணும்னா, அந்த எந்திரத்த வரைஞ்சு மந்திர உரு போட்டுக்கணும். ஒரு புது சோப்பு வாங்கிடணும். வாங்கி பூஜை அறையில வச்சு, மந்திர உரு எந்திரம் வரைஞ்சு மந்திர உரு போட்டுக்கிட்டு, அந்த சோப்ப நீங்க குளிக்கும்போது தேய்ச்சு குளிக்கணும். நீங்க ரெகுலரா இந்த சோப்பு மட்டும்தான் கரையிற வரைக்கும் நீங்க இந்த சோப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த சோப்பு கரைய இப்போ உங்க மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மனசும் கரைஞ்சு உங்க பக்கம் வந்துடும். இப்ப கணவன் பிரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னா அவரு மனசும் கரைஞ்சு நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு வர வச்சிடும். நம்ம பண்ணது தப்பு, நம்ம சண்டை போட்டுருக்க கூடாது, நம்ம ஒத்துமையா வாழணும் அப்படின்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். சரியா? இந்த மாதிரி ஒரு முறைகள் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். இத கணவன் மனைவிக்கு பயன்படுத்தலாம், பிரிஞ்ச காதலன் காதலிக்கு பயன்படுத்தலாம், நல்ல விஷயத்துக்காக நம்ம இத பயன்படுத்தலாம். பொதுவாவே வீட்டுல கணவன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த சோப்பு நீங்க செப்பரேட்டா இப்ப ரெண்டு பேருமே இப்போ ஒரே சோப்பு ரெண்டு பேரும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ரெண்டு பேருமே யூஸ் பண்றீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அந்த எந்திரத்தை சும்மா தெரியாம வரைஞ்சிக்கலாம். நம்ம அச்சாதான் வரையணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே தெரியாம மைன்யூட்டா அப்படியே அந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கலாம். இதுக்கு எந்திரம் வரையறதுக்கு படிச்சிருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. நான் கொடுக்கறத அப்படியே அதை பார்த்து அப்படியே பிழை இல்லாம வரைஞ்சி மந்திர உரு ஒரு 1008 மந்திர உரு இல்ல ஒரு 10,008 மந்திர உரு போட்டுக்கலாம். இல்ல இப்ப குடும்பத்துல இருக்கிறாங்க, எங்களுக்கு அந்த மந்திர உரு அவ்வளவு போறது கஷ்டமா இருக்குன்னா ஒரு 108வது அந்த சோப்பை பார்த்து நீங்க போடணும். புரியுது? அந்த எந்திரம் வரைஞ்சாலே வேலை செய்யும். அந்த வரைஞ்சாலே வேலை செய்யும். அப்படி பெருசா மந்திர உரு போறது கஷ்டமா இருந்தா கடைசியில நான் என்னன்றது எளிமையா சொல்றேன். அதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். சரியா? இந்த வசியம் அருமையா வேலை செய்யுது. நல்ல விஷயத்துக்கு நீங்க யாருக்கு வேணா கொடுக்கலாம். கணவன் மனைவிக்கு கொடுக்கலாம், காதலன் காதலிக்கு கொடுக்கலாம். இன்னொன்னு, அம்மா அம்மா புள்ள சண்டைக்கு, அப்பா பையன் சண்டைக்கு, அதே மாதிரி மாமியார் மருமக சண்டைக்குலாம் நீங்க இதை கொடுக்க கூடாது. இது ஒரு காமத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மந்திரம், மோகினியோட மந்திரம். அதனால கணவன் மனைவிக்கு, காதலன் காதலிக்கு மட்டும்தான் நீங்க இதை செய்யணும். அதுவும் காதலன் காதலினா 16 வயசு 15 வயசுக்குலாம் செய்யக்கூடாது. ஒரு வயசுல பெரியவங்களா இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற நிலையில உள்ளவங்களுக்கு செய்யணும். மனசாட்சியோட செய்யணும். சும்மா காசுக்காக ஆசைப்பட்டு நம்ம ஒரு மத்த குடும்பத்தை அழிச்சிடக்கூடாது. சரியா? இந்த முறை எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் நான் இதை வெளிப்படையா நான் கொடுக்குறேன். சூப்பரா வேலை செய்யும். இதை நம்ம எந்திரங்களை பொறுத்தளவுக்கு நம்ம எந்திரமும் மந்திரமும் நம்ம எதுல எப்படி பயன்படுத்தணும்ன்ற ஒரு தந்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம தவிட்டுலதான் வரையணும், செவுத்துலதான் வரையணும்னு அப்படிலாம் அவசியமே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த எதுல வரைஞ்சாலும் அது வேலை செய்யும். எந்திரத்தை பொறுத்தளவுக்கு எதுல வரைஞ்சாலும் வேலை செய்யும். நம்மளோட காந்த சக்தி தான் இங்க முக்கியம். உங்களோட மந்திர சக்தி எப்படி வேலை செய்யுதுன்றதை பொறுத்துதான். வெறும் மண் எடுத்து ஒரு வசிய மந்திர உரு போட்டு நெத்தியில வச்சுட்டு போனாலும் வேலை செய்யும். இதை நீங்க சோப்புல உரு போட்டாலும் வேலை செய்யும். இதே மந்திரத்தை நீங்க சாப்பிடுற நிஜாம் பாக்கு இருக்கு இல்லையா, நிஜாம் பாக்குல இந்த மந்திரத்தை உரு போட்டு வெறுமனே வாயில மின்னுட்டு இருந்தீங்கன்னா வீட்டுல கணவன் மனைவி சண்டை வராது. வெத்தலை இருக்கு இல்லையா, வெத்தலையில இந்த எந்திரத்தை வரைஞ்சி அதுல ஒரு 1008 உரு போட்டு வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு சுண்ணாம்புலாம் தடவி நீங்க நார்மலா வெத்தலை சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களோட கணவனோ இல்ல உங்களோட மனைவியோ உங்களுக்கு வசியம் ஆவாங்க. சரியா? அந்த அளவுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை. அதுக்கான மந்திரத்தை பார்ப்போம். அதுக்கான எந்திரம் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுப்பேன். அந்த எந்திரத்தை பார்த்துக்கோங்க. அந்த எந்திரத்தை எளிமையான முறை தான். ஒரு சோப்பு, நீங்க குளிக்கிற சோப்பு ஒன்று புதுசா வாங்கிக்கிறீங்க. இதுல நீம் இருக்கக்கூடாது. வேப்பலை போட்ட சோப்புல நீங்க வரையக்கூடாது. இந்த ஹமாமு இந்த மாதிரி நீம்ல இருக்குல்ல, ஏன்னா அதெல்லாம் பிரிச்சு விட்டுரும். புரியுதா? இந்த மாதிரி நல்லா வாசனையான சோப்பு, லாவெண்டரு, அந்த மாதிரி நல்லா வாசனையா இருக்கிற சோப்புல நீங்க வரையணும். அப்படி வரையும் போது தான் அது ஆக்ரஷண சக்தி, இழுப்பு சக்தியை கொடுக்கும். மற்றபடி நீங்க இதுல எல்லாம் வரைஞ்சிங்கன்னா நீமு அந்த மாதிரி கசப்பான சோப்புல நீங்க வரைஞ்சிங்க அப்படின்னா வேலை செய்யாது. அதே மாதிரி விபூதி சோப்பு அந்த மாதிரிலாம் இருக்கு, அதுல கூட நீங்க வரைஞ்சி உரு போட்டு கொடுக்கலாம். புரியுதா? இது கிளைண்ட்டுக்கும் ஒரு எளிமையான முறை, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப வேற எங்கேயாவது போயிட்டு அவங்கள இவங்க வசியம் மாட்டாங்க, கணவனை வசியம் பண்ணி கைக்குள்ள வச்சிருக்காங்க, மனைவி வசியம் பண்ணி, நியாயமான விஷயத்துக்கு தான் சொல்றேன், அப்படி இருக்குதுன்னா கூட கண்டுபிடிக்க முடியாது.
இது வந்து பர்ஃபெக்டா வேலை செய்யும். இதே இந்த சோப்பு கரைஞ்சிடுச்சு அப்படின்னா திருப்பி நீங்க வந்து ஒன்ஸ் பண்ணிக்கணும். புரியுதா? இதை மந்த்லி நீங்க பண்ணிக்கணும். அது பண்ணாலும் பெஸ்ட். அப்படி ஒன்ஸ் நீங்க பண்ணீங்கனாலே நல்லா உரு போட்டு கொடுத்துட்டீங்கனாலே கிளைண்ட்டுக்கு வந்து பர்ஃபெக்டா வேலை செய்யும். இருந்தாலும் நீங்க வந்து மாசம் ரெகுலரா பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம். இது அருமையா வேலை செய்யும். அதுக்கு உண்டான மந்திரத்தை வந்து பார்ப்போம். ஓம் சர்வசக்தி ஓம், ஓம் நமசிவாய ஓம், ஓம் சக்தி சாமுண்டி ஓம், ஓம் நவமோகினி ஓம், ஓம் மனோன்மணி ஓம், ஓம் வசிய மோகினி ஓம், ஓடிவா அப்படின்னு சொல்லிட்டு பெண் பெரிய ஆண் பெரிய போட்டுக்கணும். ஓடிவான்னு போட்டு பெண் பெரிய ஆண் பெரிய அதுல போட்டுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா, பெண்ணை இப்ப நீங்க போட்டிருக்கீங்கன்னா கன்னியை அழைத்து வா, மதியை மயக்கி மங்கையை அழைத்து வா, மோகினி வசிய மோகினி வா வா ஸ்வாஹா. புரியுதா? இப்ப இது ஒரு பெண்ணுக்கு பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு ஆணை வசியப்படுத்தணும்னா ஓடிவான்னு போட்டுக்கலையே, அது பக்கத்துல நீங்க என்ன பண்ணணும்னா ஆண் பேரை போட்டுக்கிட்டு கன்னியேன்னு இருக்குல்ல, கன்னியேன்னு போட்டிருக்க அதுக்கு பதில் ஆணை அழைத்து வா, அந்த ஆணை அழைத்து வா, மதியை மயக்கி திரும்பி மங்கையேன்னு போட்டிருக்கோம், அந்த அதுக்கு பதில் அந்த ஆணை அழைத்து வா மோகினி வசிய மோகினி வா வா ஸ்வாஹா. புரியுதா? ஆணுன்னு போட்டுக்கலாம், புருஷர்னு போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு நீங்க மந்திர உரு போட்டு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். இப்ப இந்த மந்திரத்தை இன்னொரு தடவை சொல்றேன். ஓம் சர்வசக்தி ஓம், ஓம் நமசிவாய ஓம், ஓம் சக்தி சாமுண்டி ஓம், ஓம் நவமோகினி ஓம், ஓம் மனோன்மணி ஓம், ஓம் வசிய மோகினி ஓம், ஓடி வா. ஆண் பெரு பெண் பெரு போட்டுக்கிட்டு பெண்ணா இருந்தா கன்னி, ஆணா இருந்தா புருஷர் இல்ல ஆணினே போட்டுக்கிட்டு அழைத்து வா, மதியை மயக்கி மங்கையை அழைத்து வா, மங்கை ஆனா பெண்ணா இருந்தா மங்கை, ஆணா இருந்தா ஆணினே போட்டுங்க, புருஷர்னே போட்டு அழைத்து வா மோகினி வசிய மோகினி வா வா ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை ஒரு 1008 தடவை நல்லா உரு போட்டுக்கிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். இதை போடுறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா ஒண்ணும் இல்லை, இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு ஓம் க்ளீம் சர்வஜன வசிய மோகினி வா வா, ஓம் க்ளீம் சர்வஜன வசிய மோகினி வா வா அப்படின்ட்டு இந்த மந்திரத்தை மட்டுமே நீங்க ஒரு 1008 தடவை உரு போட்டு கொடுத்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். சரியா? பயன்படுத்தி பாருங்க, நல்லதே நடக்கும். நல்லவருக்கு மட்டும் பயன்படுத்துங்க, கணவன் மனைவிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.